நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்கொடி நாமக்கல்லிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகப்படியான பேர் நம்மகிட்ட கேட்கின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேடம் எங்களுக்கு அதிகப்படியான கடன் இருக்கு. இந்த கடன் நிவர்த்தி பண்றதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பா. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே ஏதாவது ஒரு இஎம்ஐ கட்டிட்டு தான் இருக்கணும். ஒன்று கார் இஎம்ஐயை அது அப்படி இல்லைன்னா வைக்கிளோட இஎம்ஐ, ஒரு வீடு வாங்குறோம் அதுக்கு ஒரு இஎம்ஐ. அப்போ இஎம்ஐ இல்லாத மனிதர்களே கிடையாது. அப்போ எல்லாருமே நன்னா சம்பாரிச்சுட்டு இருக்காங்க, அதுக்கு தகுந்தாற் போல இஎம்ஐயும் வாங்குறா. அப்போது நம்முடைய தகுதிக்கு மீறி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடன் வாங்கப்படாது, அது ஒரு ப்ராசஸ். ஆனால் கேட்க மாட்டா, வாங்கிடுறா. இப்போது வாங்கிட்டோம், எங்களுக்கு அதுக்குண்டான நிவர்த்தி பரிகாரம் சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக எல்லா விஷயத்துக்கும் ஒரு நிவர்த்தி உண்டு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் அதிகப்படியான கடன் வாங்குறா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். அவள் ஹாரோஸ்கோப்பில் பார்த்தோம்னா செவ்வாய் தான் கடன். அப்போ அந்த செவ்வாய் பகவான் பார்த்தோம்னா உங்களுடைய கடனுக்குண்டான விஷயங்கள்ல அவர் அமர்ந்துட்டாலும் அவர் பார்த்துட்டாலும் கண்டிப்பாக கடன் ஏற்படும், அதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ இந்த கடனுக்குண்டான பரிகார தெய்வ வழிபாடுகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். அப்போ ஏன் பார்த்தோம்னா ஒரு ஒரு ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் இருப்பார். அது ஏதாவது தெரியுமா? ஆறு, ஏரி, குளம் எல்லா இடங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருப்பார். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒரு பேர் இருக்கும். செல்வ விநாயகர், சித்தி விநாயகர், கல்யாண விநாயகர், இந்த மாதிரி நிறைய விநாயகர் பேர் வச்சுட்டே இருப்பாங்க நீங்கள் பார்த்தேன்னா. அப்போ எதுக்காக ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு விநாயகர் இருக்கார் அப்படின்னு பார்த்தேன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா பிள்ளையார் தோஷம்தான். நம்முடைய வம்சாவளியில் பிள்ளையாருக்கு யார் கடன் கட்டாமல் விட்டாலோ அவளுக்கு தான் இந்த இஎம்ஐ அப்படிங்கிற விஷயம் அதிகப்படியாக வரும். எப்படி மேடம் எங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம தான் கடன் வாங்கிட்டோமே, அப்போவே தெரிகிறதே நம்மளுடைய வம்சாவளியில் யாராவது ஒருத்தர் இப்படி கடன்காரர்கள் இருந்துட்டு இருப்பாங்க, அதனால தான் நாமளும் கடன் வாங்குறோம். அப்போ இதற்கு நிவர்த்தி பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சீக்கிரமாக இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை பக்தி சிரத்தையோடு செய்யணும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பார்த்தீங்கன்னா 6 to 7 பார்த்தீங்கன்னா சந்திரஹோரை வரும். அப்போ திங்கள் அப்படின்னாவே சந்திரன் தான். சந்திரன் ஃபாஸ்ட் மூவி கிரகம். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 2.25 நாள் இருப்பார். இன்னைக்கு இந்த வீட்டில் இருப்பார், இன்னைக்கு இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டில் இருப்பார். ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் தான் நித்திய கிரகம். சந்திரன் ஒரு பொருளாதார கிரகம். அப்போது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 7 நீங்கள் அந்த சந்திரஹோரையில் போய் பிள்ளையாரை நீங்கள் வணங்கணும். இல்லை மேடம் எங்களோட ஒர்க்கு பார்த்தோம்னா அந்த டைமில் கண்டிப்பாக எங்களால் போக முடியாது, எங்களுக்கு வேறு டைம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பா கமெண்ட்ஸில். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு திங்கட்கிழமையா உங்களுக்கு எந்த டைம் இருந்தாலும் சரி, காலம்பரை 6 மணிக்கு ஆரம்பித்து நீங்கள் இரவு 8 மணி வரைக்கும் ஏதாவது ஒரு டயத்தில் பார்த்தோம்னா நீங்கள் பிள்ளையாரை போய் வணங்குங்கோ. என்ன சொல்லி வணங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பிள்ளையோர ஸ்தலத்தில் பார்த்தோம்னா பிராமணர் பூஜை பண்ணுற கோவிலாக இருந்தால் பெஸ்ட்டு. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகேங்களா? ஒன்று நீங்களே கூட செய்யலாம், இல்லை அவாட்ட கொடுத்து கூட நம்ம செய்யலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 வெற்றிலை பாக்கு, 2 வெற்றிலை, 1 களிப்பாக்கு, 2 வாழைப்பழம், கொஞ்சம் வாசனையுள்ள பூக்கள், 1 ரூபாய் நாணயம், அவ்வளோதான். சிம்பிள் பரிகாரம் மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும், நமக்கு மிகப்பெரிய பொருளாதாரம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, கடன் கட்டணும்னா நமக்கு பணம் வரணும்ல ஏதாவது ஒரு வழியில். அப்போ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிள்ளையாருக்கு பார்த்தோம்னா நாம் சொன்ன மாதிரி வெற்றிலை பாக்கு, மேக்சிமம் களிப்பாக்காக இருந்தால் சிறப்பு. இப்போ நம்ம நாடுகளில் களிப்பாக்கு கிடைக்கிறது யூஸ்வல் தானே, கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். அப்போ 2 வெற்றிலை, 1 களிப்பாக்கு, கொஞ்சம் உதிரி பூக்கள், 1 ரூபாய் நாணயம், 2 வாழைப்பழம். வாழைப்பழம் யாரோட காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை தான் வாழைப்பழம். அப்போ ராகு தான் பணத்தை அள்ளி கொடுப்பார். அப்போ இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளேட்டில்
நீங்கள் வந்து பிள்ளையாரோட ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஐயர் இருந்தாருன்னா அவள் கையில் கொடுத்து உங்கள் பேர், ராசி, நட்சத்திரம், உங்களுடைய யோகம், உங்களுடைய கரணம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவாட்ட சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு காணிக்கை செலுத்துங்க. எல்லா விஷயத்திற்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு காணிக்கை செலுத்தணும். அதை செலுத்திட்டு நீங்கள் தொடர்ந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு மாதத்துக்கு 4 திங்கட்கிழமை வரும், ஒரு 48 வாரம் செய்யுங்களேன், அருமையாக வேலை செய்யும். அதே மாதிரி அவள் இல்லை அப்படின்னா நீங்களே கூட பிள்ளையாரோட மடியில் வச்சிடலாம். நிறைய கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் தனிச்சு அப்படியே அழகாக அமர்ந்திருப்பார் ஒரு வீதியில், நீங்களே கூட அவள் மடியில் கொண்டு போய் வச்சிடலாம். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்தல்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த இஎம்ஐக்கு உண்டான, கடனுக்கு உண்டான பொருளாதார தனவரவு நமக்கு வந்துட்டே இருக்கும். இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, தொடர்ந்து ஒரு 48 நாள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வாக்கப்பல்ல என்ன தெய்வம் இருந்தாலும் சரி, மேக்சிமம் பிள்ளையாரே இருக்காரு, இல்லை திவ்ய ஸ்தலங்கள் இருக்குது, இல்லை நம்ம ஊர் கோவிலில் இருக்கிற மாரியம்மன், செல்லியம்மன் இவா இருக்கா, எது இருந்தாலும் சரி, உங்களுடைய எந்த வேலைகளும் கெடாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 48 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீல நிறங்களில் என்னென்ன பூக்கள் கிடைக்கிறதோ, ஓகேங்களா, பூ மார்க்கெட்டு போங்க, அங்கே நீல கலரில் என்னென்ன பூக்கள் இருக்கோ, மேக்சிமம் என்ன கலர் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன், சங்கு கலர் பூ இருக்குது, சாமந்தியில் கூட பார்த்தீங்கன்னா நீல கலர் இருக்குது. இந்த மாதிரி எந்தெந்த பூக்கள்லாம் நீல கலரில் இருக்கோ அதெல்லாம் கொண்டு போய் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தில் தொடர்ந்து 48 நாளைக்கு நீங்கள் பூவை கொண்டு போய் வச்சு வழிபாடு பண்ணிகிட்டே வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுடைய கடனுக்குண்டான தோஷம் படிப்படியாக விலகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறையில் 3ஆம் திதியான திருதிய திதி வரும் பார்த்தீங்களா, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னதானம் செய்துன்னு இருந்தாலும் எவ்வளவு கடன் இருந்தாலும் அதெல்லாம் படிப்படியாக தீர்த்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இதை வளர்பிறை திருதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடன் அப்படிங்கிறது வளரக்கூடிய விஷயம், ஓகேங்களா. அப்போ அந்த திருதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அக்ஷய திருதிக்கு நகை வாங்கினா நிறைய நகை சேரும், அக்ஷய திருதிக்கு பொருள் வாங்கினா நிறைய சேரும் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ கடனுக்குண்டான 3 விஷயங்களை நம்ம கொடுத்துட்டுருக்கோம். அப்போ போதுன்னு சொல்கிற விஷயம் ஒரே விஷயம் என்ன சொல்கிறது, உணவு தான். ஆடை தானம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம். அப்போ திருதியை திதி அன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தேன்னா ஒவ்வொரு மாதம் தோறும் வளர்பிறையில் வருகின்ற திருதியை திதி அமாவாசை வரும், அமாவாசையிலேருந்து பிரதமை, துதியை, திருதியை, அதான் 3ஆவது நாள் வரும் திதியை அன்னைக்கு நீங்கள் அன்னதானம் செய்துட்டேன்னா கண்டிப்பாக கடனுக்குண்டான பணம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்கிறோம், பொருளாதாரம் வரும், பொருளாதாரம் வரும்போது நம்ம அழகாக அந்த இஎம்ஐயை கட்டிட்டு வெளியில் வரலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோ வனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறோன்னு சொல்லணும்னு வந்து பார்த்தோம்னா, வாரத்தில் ஒரு நாள் ஒவ்வொரு வீக்லி வந்து பார்த்தோம்னா என்ட்லேயும் நம்ம வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராம் போடுறோம். அப்போ அந்த லைவில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம கொடுத்துட்டுருக்கோம். மேடம் எனக்கு உங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க முடியாது, உங்களோட எங்களுக்கு பணம் கொடுக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறா. அப்படி சொல்கிற வாழ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களோட ஹாரோஸ்கோபிக்கு உண்டான தெய்வ வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்டுருக்கோம். அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா அந்த பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.